Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை தெற்கு வாசல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி பைக் ரேஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். மதுரை மாநகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் ரேஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் அதிகாலை கூட்டமாக பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் சாகத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூகத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாநகர் பகுதியில் அதிவேகமாக பைக் ஓட்டும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக மாநகர காவல்துறை சார்பில் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் கூட ஏராளமான பைக் ரேசர்களை உரிய பதிவும் கூட இல்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். மேலும் சில வழிப்பறி சம்பவமும் ஈடுபடக்கூடியவர்களும் அதிவேக ரேஸ் பைக்குகளை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு மதுரை தெற்கு வாசல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி வரிசையாக பைக் ரேஸில் ஈடுபடுவதும் அப்பகுதி சாலையில் இருபுறமும் நின்று கைத்தட்டி இளைஞர்கள் ஆரவாரம் செய்திருக்கிறார் போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வீலிங் செய்தவாறும் பைக்குகளை ஓட்டும் இளைஞர்கள் நள்ளிரவு நேரத்தில் அதிவேகமாக செல்லும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிரியங்கா. நன்றி பாலமுருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.